ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஆண்டாக்கான ராசி பலன்கள் யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, மீன ராசிக்காரங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நீங்கள் இருப்பதை நாங்கள் காண இருக்கிறோம். நிறைய பேர் ஜாதகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நிறைய சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் கடந்த காலங்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இந்த கடந்த கால பிரச்சனைகள்லாம் எப்படி மாறப்போகுதா, இல்லை இதே நிலைமை நீடிக்குமா, இல்லை இதை விட மோசமாகுமா அப்படிங்கிற நிலைமையில் யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஆனால் மீன ராசிக்காரங்க எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஒரு நல் உள்ளங்கள். இவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாகவே வராது. பொதுவாகவே மீன வீடு அப்படிங்கிறது குருவோடைய வீடு. அவர் அதிக பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஆள், ஒரு சிம்பிளான விஷயம். உங்களோட மீன ராசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. குரு ஆட்சி பெறுவார் உங்களோட இடத்துல. சுக்கிரன் பகையாளியாக இருந்தாலும் உங்களோட வீட்டில் உச்சமடைகிறார். அதனால் 2 விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். டபுள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நடக்கும். அப்போ சனி என்ன பண்ணுவார், ஏதாவது சிரமங்களை ஏற்கனவே படாத அடியெல்லாம் வாங்கிட்டோம், இந்த 2025ஆம் ஆண்டாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத முழுசாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. குரு மே 14 வரைக்கும் சகாய குருவாக இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மறைவில் போய் மீனராசிக்கு குருவால் எந்த ஒரு உபயோகமும் இல்லாமல் இருந்த அந்த குருவானவர் 4ஆம் இடத்து குருவாக மே 14க்கு பிறகு அர்த்தாஷ்டம குருவாக வராரு. அது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம முழுக்க இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது சனி மார்ச் 29 12ஆம் இடத்துல இருக்குது, விரைய சனியாக. பிறகு ஜென்மத்துக்கு வருதே அப்படின்னு ஒரு சங்கடத்தையும் யோசிக்கிறீங்க. அது விஷயமான அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ராகு கேது மே 18க்கு அப்புறம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரிய கேது 6ஆம் இடத்துக்கு வர்றது. இந்த 3 பெயர்ச்சி தான் ஒரு ஆண்டுக்குள்ளோடைய ஒரு துல்லியமான பலனை சொல்ல முடியும் கோச்சார ரீதியாக. குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் மே 14 வரைக்கும் உங்கள் 7ஆம் இடத்தை திருமண பாக்கியத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்குறார். 3ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ லாபத்தையும் கொடுப்பார். இப்போ முக்கியமான 3 விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். லாபத்தையும் கொடுக்குறார், பாக்கியத்தையும் கொடுக்குறார். ஆனால் குரு இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடி 3ஆம் இடத்துல இருக்கும்போது சிறு சிறு பணத்தொகைகள் வந்தாலும் பெரிய அளவில் பெரிய பணங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வராரே குரு, அப்போ நல்லது பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார், 4ஆம் இடத்தை குரு வரும்போதே மிதுன குரு தான். பெரிய அளவில் ஒரு சிறப்புகள் இல்லைன்னா கூட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது இந்த அவமானங்கள், பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல உள்ள பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். 10ஆம் வீட்டை பார்க்குறார். தொழில் சூப்பராக கொண்டு வந்துடுவார். 12ஆம் இடத்து விரயத்தை கட்டுப்படுத்துவார். சனியை பார்க்கும். இப்போ அவருடைய சஞ்சார நிலை எப்படி இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் தன குடும்ப வாக்கை பார்த்துட்டு பிரச்சனையை கொடுத்தார். பொருளாதார நெருக்கடியும் கொடுத்தார், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்தார். உங்கள் வாக்கிலே சனி உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது பேச பேச பிரச்சனைகள் தான் வந்ததே தவிர பெரிய ஒரு நல்லது நடக்கலை. அடுத்தது 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். ருணு ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது என்ன பண்ணார், கண்டிப்பாக பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கிறார். நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து சிரமப்படுத்துகிறார். 12ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக பாக்கியத்தையும் பார்க்குறார். பாக்கியத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்,
பாக்கியத்தை கெடுக்கிறார். தந்தை வழி சார்ந்த உறவுனால பிரச்சனை. இது சனி 12ஆம் இடத்துலேருந்து அந்த பார்வை பலத்தால் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள். சரி, ஜென்மத்துக்கு வராங்க, என்ன பண்ண போகிறாங்க? இனிமே தான் ட்ரையலே, படமே இப்போ தான் ஜென்ம சனி. ஆனால் குரு எங்கெங்கே பார்க்குறாரோ அது சனி 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5ஆம் பார்வை, அதாவது 3ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது தடைகளை கொடுப்பார். ஏதாவது புது முயற்சிகள் இருந்தால் அது தடை, இருக்கிற வேலை செய்யும் போது ஒரு தடைகள், ஜெயத்தில் ஒரு தடை, வெற்றி பெறுவதில் தடை. இந்த உபஜெயசான உங்களுக்கு குரு பார்வையாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்? பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை கெடுப்பார். சமசப்தமாக பார்க்குறாரு. அப்போ அங்கே பிரச்சனையை கொடுப்பார், பர்சனல் இஷ்யூஸ் இது கொடுப்பார். 10ஆம் இடத்தை தொழிலை பார்க்குறாரு, அங்கேயும் இஷ்யூஸை கொடுப்பார். ஆனால் குரு பார்வைக்கும் அது கிடைக்கிது. 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. அப்போ ரெண்டுமே கலந்த ஒரு பார்வை. இப்போ 3ஆம் இடம் 7ஆம் இடம் மட்டும்தான் கொஞ்சம் தப்பிக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்லேயும் எடுக்கிற முயற்சிகளில் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்க போகிறாரு அதிகமாக. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கிறது மஸ்ட். இப்போ ஜென்ம ராகுவாக இருந்து 7ஆம் இடத்த கேதுவாக இருக்கிறது இந்த மே 18 வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தில் இருந்தாலும், மே 18க்கு பிறகு 12ல் வரக்கூடிய விரைய ராகுவும் 6ஆம் இடத்துக்கு கேதுவும் பெரிய ஒரு தீமைகளை செய்யாது. அது மிகப்பெரிய நன்மை. தீமை செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய நன்மை. அது இங்கே கிடைக்கும். அப்போ குரு சனி ராகு இந்த கோச்சார ரீதியாக பார்த்துட்டோம். அடுத்தது திசாபுத்தி ரீதியாக பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதிக்குன்னா திசையே குரு திசை, உத்திரட்டாதிக்கு திசையே சனி திசை, ரேவதிக்கு புதன் திசை தான் திசை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை இப்போ நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்படி தெரிலன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. பூரட்டாதிக்கு ராசி அதிபதி அவரே 10ஆம் அதிபதி அவரே குரு திசை நடந்துட்டுருக்கு. ஒருத்தவங்களுக்குன்னா ராசி அதிபதி அவரே 10ஆம் அதிபதி தொழிலை கொடுத்துரும். வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும். சிறப்பான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சனி 11ஆம் அதிபதி அவரே 12ஆம் அதிபதி அவரே லாபத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுத்துருவார். லாபத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுப்பாரு. அப்போ சனி தசை ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்லாயிருக்கும், செகண்ட் பார்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக போகும். புதன் தசை 4ஆம் அதிபதியும் அவரே 7ஆம் அதிபதியும் அவரே. வீடு மனை யோகம், வண்டி வாகனம், 7ஆம் இடம்னா கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே 7ஆம் அதிபதி. இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், வண்டி வாகனம், வீடு வாசல், இது எல்லாமே புதன் திசையில் அமையும் எல்லாத்துக்கும். ஆனால் அது கெடுதல் ஆகுமா நல்லதாகுமானா, புதன் திசையில் இப்படி திருமணம் பண்ணி இப்போ சனி நடந்துட்டு இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும். கேது திசை சொல்லவே வேணாம். கேது திசை ரொம்ப பயங்கரமாக போகும். கேது பயங்கரம்லாம் இல்லை, இல்லற வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப சிரமம். ஆன்மீக விஷயங்களை விட்டுரும். அது குரு பார்வை இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கேது தனித்து நின்று சனி இப்போ ஜென்மத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. கேது நல்ல நிலைமையில் திசை நடந்துட்டு இருந்தது, குரு வீட்லேயோ குரு பார்வையிலையோ இல்லை கன்னி வீட்லேயோ இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. சுக்கிர திசை 3ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். மறைவு சுக்கிரனாகவும் மறைபொருள் உள்ள விஷயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இப்போ மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார். அதே சமயம் அவமானங்கள், பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல இஷ்யூஸ் இதெல்லாமே 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கொடுப்பார். இப்போ சுக்கிர திசை. அடுத்தது சூரிய திசை 6ஆம் அதிபதி அவர். 6ஆம் அதிபதி சூரிய திசை அப்படிங்கும்போது ருணு ரோக சத்ரு இந்த 3ஐயும் கொடுப்பார். நோய் எதிரி கடன் இதையும் கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உஷாராக. சந்திர தசை 5ஆம் அதிபதி தசை, இது பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பூர்வ புண்ணியம், உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு சந்திரனோட இருக்கும்போது இன்னும் யோகத்தை கொடு. செவ்வாய் தசை 2ஆம் அதிபதியும் அவரே, 9ஆம் அதிபதியும் அவரே. அப்போ 2ஆம் அதிபதி குடும்பம், நல்ல குடும்பம், வாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 9ஆம் அதிபதி பூர்வ பாக்கியஸ்தானம், அதுவும் நல்லாயிருக்கும். ராகு திசை, ராகு மே 18 வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதன் பிறகு
12ஆம் வீட்டுக்கு வரும்போது நன்மையை கொடுக்கும். ராகு வந்து குரு பார்வையில் குரு வீட்டில் இருந்தால் வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் இந்த ராகு திசையில் வயசான காலத்துலேயே நடக்கலாம். இல்லை ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டை போயிட்டு கூட ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸில் கூட இருக்கலாம். இல்லை நல்ல விஷயத்துக்காக கூட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி ராகு திசை நன்மை பண்ணும். ராகு திசை வயசான காலத்தில் வர்றதுனால பெரிய ஒரு விஷயமா நீங்கள் அதை பார்க்கவே தேவையில்லை. சில பேருக்கு மதிய வயசுக்கு அப்புறம் வரும், 60-70 வயசில். சில பேர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பயே கிடைக்கும். அவங்க பையன் பிள்ளைங்களை போயிட்டு கூட்டிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசையில். பொதுவாகவே இந்த மீன ராசி இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்க இந்தந்த திசையில் குரு திசையாக இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வேண்டுங்க. சனி திசையாக இருக்கும்போது சனிக்கிழமையில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். புதன் திசையாக இருந்துச்சுன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். கேது இருக்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிரன் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரிய திசை நடக்குதுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணி சிவாலயங்களில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வேண்டி வர்றது நல்லது. சந்திரன் திசை நடக்குது அப்படின்னா திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று சந்திர பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய் தசை நடக்குதுன்னா முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராகு திசையில் காளியம்மன் வெள்ளிக்கிழமை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா திசைக்கும் அதோட அதிபதி திசைகள் கும்பிட்டோம் அப்படின்னா நல்ல வெற்றிகளை கொடுக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.